பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நீங்க தேர்தல் பிரச்சனை செய்யும்போது தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் தாய்மாமன் சீர்னு சொன்னீங்க. தாய்மாமன் சீர் அப்படிங்கிறது வந்து அது வந்து மருத்துவத்துறையின் கீழே தான் அதுக்கான ஒப்பந்தத்தை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு 13 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணிட்டீங்க. கடன் பெற்று விஷயத்தை செய்யக்கூடாதுன்றதுனால அப்படியே மக்கள்கிட்ட ஃபண்டு கேட்போம். தனியார் நிறுவனங்கள், பொதுமக்கள் உங்களால் ஒரு 100 ரூபாயிலிருந்து ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் எவ்வளோ பட்சம் முடிஞ்சதோ நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், நன்கொடை கொடுங்க. அது வந்து இந்த மாதிரியான மருத்துவ கட்டமைப்பை வந்து மேம்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பணமா ஜனமான்னு கேட்டால் எனக்கு வந்து ஜனம் தான் முக்கியம் அப்படிப்பாரு. பெண் தூய்மை பணியாளர் கை கொடுக்க அப்படியே ஏங்குறாங்க. அவர் வந்து அதை பார்க்குறாரு, பட் அதை அவாய்ட் பண்ணுறாரு. அந்த நபர்கள்ட்ட இவர் அப்படி நடந்துக்கிட்டது அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு முகம் சொல்லிக்கூடிய ஆக்டிவிட்டி தான். அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கக்கூடிய தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கான டெண்டர் வெளியிடப்பட்டிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து அது ஏற்கனவே ஒரு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார், இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தால் தாய்மாமன் சீர் அப்படின்னு சொன்னார். அதுக்கான ஒப்பந்தத்தை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாரு. அது எப்போ அமல்படுத்தப்படுது அப்படின்னா அண்ணாவோட பிறந்தநாள் இன்னும் 2 மாதத்தில் அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் வரப்போது. அன்றையிலேருந்து அந்த திட்டம் செயல்படுத்தப்படும். அந்த திட்டம் எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னையிலேருந்து அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கான திட்டம் தான் அப்ளிகபிள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ வந்து அது ஏற்கனவே அவர் சொன்ன விஷயம் தான். இப்போ அது ஒரு பக்கம் செய்தி. அது கூட இன்றைக்கி ஒரு செய்தி ஒன்று வந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000க்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை பணியாளர்கள், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் சில பணியாளர்கள் வேகன்சி போஸ்ட்டில் வந்து இன்றைக்கி டிஎன்பிஎஸ்மாக வந்து நியமிச்சிருக்காங்க. அதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து வழங்கப்பட்டிருக்கு. முதல்வர் விஜய் தான் வழங்கியிருக்கிறாரு. ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று. அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்ட ஹெல்த் மினிஸ்டர் அருண்ராஜ் அவர்கள் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது நலம் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வெப்சைட், அதாவது அப்படின்ற மாதிரி ஒரு வலைத்தளத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ஆப், ஒரு வாட்ஸ்அப் ஆப்பையும் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது மருத்துவத்துறையினுடைய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையினுடைய உட்கட்டமைப்பு வசதியை வந்து மேம்படுத்துவதற்காக, பிறகு வந்து மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக வந்து யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ நீங்களாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நன்கொடை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதை அவர் எப்படி சொல்கிறேன்னா, உங்களுடைய சுபகாரியங்கள், திருமணங்கள், நீங்கள் சில விஷயங்கள்லாம் நிகழ்ச்சியெல்லாம் வச்சுருப்பீங்க, பிறந்தநாள் விழா அது மாதிரி வச்சுருப்பீங்க. அதை வச்சுட்டு அதை தெளிவாக இன்னும் குறிப்பில்லை. அது அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான பணத்தை கொஞ்சம் அதில் மிச்சம் பண்ணி இந்த மாதிரி வந்து பணம் வந்து இந்த மாதிரியான ஒரு சுகாதாரத்துறையினுடைய கட்டமைப்பு மேம்படுத்துவதற்காக நீங்கள் நன்கொடை வழங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் கேட்குறாரு. பட் இந்த மாதிரியான விஷயத்தை ஏற்கனவே அந்த அப்படி ஒரு ஆப்பும் அப்படி ஒரு விஷயமும் ஏற்கனவே முந்தின டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அது ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க தான் அதை ஃபஸ்ட் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனை அதில் இல்லை. பிரச்சனை எதில் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி அவங்க ஓப்பன் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண வாங்க, தனியார் நிறுவனங்கள், பொதுமக்கள் உங்களால் ஒரு 100 ரூபாயிலிருந்து ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் எவ்வளோ பட்சம் முடிஞ்சதோ நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், நன்கொடை கொடுங்க. அது வந்து இந்த மாதிரியான மருத்துவ கட்டமைப்பை வந்து மேம்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து முக்கியமான விஷயம். அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயமும் இந்த தாய்மாமன் சீர் 2 ஒன்று தான். ஏன்னா தாய்மாமன் சீர் அப்படிங்கிறது வந்து அது வந்து மருத்துவத்துறையின் கீழே தான் அதுக்கான ஒப்பந்தத்தை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அது கம்ப்ளீட்டாக வந்து என்ன குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்ந்து தான் வந்து அந்த ஜீவம் வெளியே இருக்குது. இன்றைக்கி அதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, 755 கோடி நீங்கள் ஒதுக்கிருக்கீங்க, அந்த திட்டத்துக்காக ஒதுக்கிருக்கீங்க. அதை ஒதுக்கிருக்கீங்க எதுக்காக ஒதுக்கிங்கன்னா, நீங்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்னதுக்காக. சப்போஸ் அந்த வாக்குறுதி நீங்கள் கொடுக்காம இருந்தால் அந்த 755 கோடி பணம் மிச்சமாக இருக்கும். ஒன்று, இந்த ஆண்டுக்கான பணம் வந்து மிச்சமாக இருக்கும். சரி, வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, சரிங்க. ஆனால் அந்த வாக்குறுதி அளவு கடந்த வாக்குறுதிங்கிறது நீங்களே ஃபில் பண்ணிட்டீங்க. அதனால தான் என்ன பண்ணீங்க, அரசு மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வரும்போது, நீங்கள் தேர்தல் பிரச்சனை செய்யும்போது தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் தாய்மாமன் சீர்னு சொன்னீங்க. ஆனால் அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்னா அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு வரைமுறை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அது வந்து தப்பான நடவடிக்கை அப்படி நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது. அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது.
அரசு மருத்துவமனைக்கு வந்து பலரை போக மறுக்கிறதுக்கான காரணம் அங்கே உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குது. பேஷண்ட்ஸஸ் வந்து சரியாக நடத்துறதில்ல, நிறைய நெருக்கடி இருக்குது, இடவசதி, நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம ஏன் தெரியுமா இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி, ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில், நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஒரே பெட்டில் 4 பேஷண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அங்கேருந்து வெளியே இருக்குது. ஒரு ஆண் பேஷண்ட், ஒரு பெண் பேஷண்ட் அப்படின்ற மாதிரியே கூட வந்து அங்கேருந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. படுக்க வசதி இல்லை அப்படின்ற பிரச்சனை, இது எதிர்க்கட்சிகள் கண்டிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக நிறைய ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மட்டும் ரிப்பீட்டடாக அந்த பிரச்சனை வருது. ஸோ வந்து அது வந்து என்னென்னா கொஞ்சம் நார்த் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை. அங்கேருந்து நிறைய சாதாரண மக்கள் வந்து பலன் பெற நிறைய பேர் வருவாங்க. ஸோ அது அப்படி இருக்கும்போது அங்கே கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல தான் அதை பண்ண முடியாத நெருக்கடியில் தான் நீங்கள் வந்து நன்கொடை கொடுக்குன்ற மாதிரியான ஒரு ஓப்பனாக ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க. இன்னொரு பக்கம் இந்த திட்டத்தை நீங்கள் அறிவிக்கிறீங்க. இந்த திட்டத்தை வந்து விஜய் அவர்கள் கைவிட்டால் அவருக்கு பெரிய நெகட்டிவ்லாம் ஏற்படாது. பிகாஸ் என்னன்னா, இந்த பணத்தை நான் எடுத்திருக்கேன், 55 கோடியை நான் வந்து ஒதுக்குறேன். ஆனால் அது மோதிரத்துக்காக ஒதுக்க போகிறதில்ல. அதன் மூலமாக வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையை நான் மேம்படுத்த போகிறேன், இல்லை வந்து இத்தனை மருத்துவமனைகளுடைய கட்டமைப்பை நான் மேம்படுத்த போகிறேன், அதுக்கு நான் ஒதுக்குறேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதை மக்கள் வந்து மக்களுடைய குரலும் அதுதான் சார். நம்ம இதை விட்டு ஃபீல்ட் ரிப்போர்ட் நம்ம சேனல் சார போகும்போதும் மக்கள் வச்ச கோரிக்கை அப்படிங்கிறது தங்க மோதிரத்தை தாண்டி எத்தனையோ ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, டாக்டர்ஸ் கிடையாது, உள்கட்டமைப்பு கிடையாது, அதை டெவலப் பண்ணுங்க தான் மக்களுடைய கோரிக்கையும் இருக்குது சார். அதை மக்களும் கோரிக்கை வச்சாங்க. பிறகு வந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அந்த கோரிக்கை வச்சாங்க. மேபி இடதுசாரிகள் வச்சாங்க நான் நினைக்கிறேன், இடதுசாரி வச்சாங்க டவுட்டு. பட் திருமாவளவன் ரொம்ப அழுத்தமாக வச்சார். ஏன்னா பல இடங்களில் மக்கள் வந்து அலக்கடிக்கப்படுறாங்க. அதுவும் இந்த மகப்பேறு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து ரொம்ப மாதிரி ட்ரீட் செய்யப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நேரடியாக நான் பல எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து மக்கள் வந்து அந்த பிரச்சனையை, அந்த நெருக்கடி எதிர்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்காகவே கடன் வாங்கி தனியார் மருத்துவமனைக்கு போகிற போக்கு இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் இந்த திட்டத்தை ஏன் தெரியுமா, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் நீங்கள் ஏன் தெரியுமா சொன்னீங்க ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணீங்க? அரசு மருத்துவமனையில் பர்த்ஸ் விஷயத்தை நீங்கள் வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அதை ஊக்குவிக்கிறதுக்காக நீங்கள் செய்கிறீங்க. அரசு மருத்துவமனை நோக்கி மக்கள் வரணும், அதை ஊக்குவித்தான் நீங்கள் செய்கிறீங்க. மக்கள் அதை நோக்கி ஆல்ரெடி அதோட பேசிக் கட்டமைப்பு என்ன, அதோடைய பலம் பலவீனங்கிறது மக்கள் நல்லா உணர்ந்துருக்காங்க. ஆனால் மக்கள் ஒரு கட்டத்தில் அதை நோக்கி வராமல் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள். இப்போ நீங்கள் கூட சமீபத்தில் எக்மோர் குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் நீங்கள் விசிட் பண்ணீங்க, சிஎம் அவர்கள் விசிட் பண்ணார். இப்போ போன வாரத்தில் விசிட் பண்ணார். அந்த விசிட் பண்ணிட்டு என்னன்னா, அங்கே அவருக்கு வந்து பிரச்சனை என்ன, மாதிரி வந்து குழந்தைய பார்க்கறதுக்கு காசு கேட்குறாங்க, உள்ள நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்கு பணம் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட புகாராக வந்துச்சு. உடனே வந்து ஹெல்த் மினிஸ்டர் அதை பற்றி பேசி, ஹெல்த் மினிஸ்டர் வந்து அதுக்கு வந்து இது மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப அங்கே அந்த டூல் ஃப்ரீ நம்பர்லாம் வச்சாங்க. அதுக்கு எதுக்குன்னா, அந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது, அரசு மருத்துவமனையில் நிறைய சிக்கல் இருக்குது. மக்கள் வந்து ஒரு வேறு வழியில் அப்படின்ற இடத்துல வந்து கடன் வாங்கி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிற போக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை அரசு மருத்துவமனை பிறக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் தான் வச்சது, அதுவே ஒரு தப்பு. அதிலே ஒரு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த திட்டம் வேணும் அப்படிங்கிறதும் இப்போ நம்ம பரிசீலனை பண்ணலாம். ஏன்னா எலெக்ஷன் நீங்கள் ஆட்சி வந்துட்டீங்க, வந்ததுக்கப்புறம் அதோட நீங்களே வந்து என்ன சொன்னீங்க, வந்ததுக்கப்புறம் சொன்னீங்க கஜனை காலி பண்ணிட்டு போயிட்டேன்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அது வேற கதை. ஆனால் நிதி சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்ததுனால தான் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு பொது நன்கொடை திரட்டுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இதுக்கான நீங்கள் டெண்டர் கோட் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி தான் வந்து நீங்கள் பொதுமக்கள் நன்கொடையும் கேட்குறீங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறை சார்ந்து நிதி சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உணர்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுவது ரொம்ப நல்லது. பிகாஸ் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் கடந்த முறை வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க, நிதி சார்ந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அது கூட நான் செகண்டரி. நீங்கள் மருத்துவம் சார்ந்த ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தோடையும் ஒப்பிட முடியாது. இது மாநிலம் கூட விட்டுருங்க, இதை வந்து நீங்கள் வளர்ந்த நாடுகளுடைய சில நாட்டோட உள்கட்டமைப்பு, அவங்களுடைய பொது சுகாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பல யூரோப்பியன் நாடுகளை கூட எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சிஸ்டம் நம்மகிட்ட இருக்குது. நமக்கு ஈக்குவலாக கேரளா இருக்குது. கேரளாவில் கூட ஹையர் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது, லோயர் ஃபெசிலிட்டி நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது நம்ம பிஹெச்பின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது. கேரளா தமிழ்நாடுங்கிறது ஒரு யூனிக்காக இருக்கும் எப்பவுமே இந்த மருத்துவ சார்ந்த விஷயத்தில். அதுவும் சில ஸ்பெஷலான சில ட்ரீட்மெண்ட்ஸு, சவாலான சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்கும். குறிப்பாக பல நாடுகள் வந்து சென்னையில் வந்து ஒரு மருத்துவ ஹப்பாவே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொண்ட ஒரு இதாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் மருத்துவ சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொல்லி உங்களை எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை எதில் நீங்கள் பின்னோக்கி இழுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் கல்வியிலையும் மருத்துவத்தை இழுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நான் என்னோட கருத்து. ஏன்னா வந்து நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறது, நீங்கள் ஓப்பனாக நீங்கள் ஃபண்டு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் சொல்ல வரேன். அதில் கேள்வி என்ன சார், இப்போ சேவைத்துறையில் மிக முக்கியமான துறை அப்படிங்கிறது மருத்துவத்துறை, அது ரொம்ப இலவசம் வளர்க்கணுங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை. அப்படி இருக்கும்போது அதுக்கு அரசு தான் முழு ஃபண்டை ஒதுக்கி அதை வந்து டெவலப் பண்ணும். அப்படி இருக்கும்போது மக்கள் நன்கொடை கேட்குறது அப்படிங்கிறது இந்த சேவைத்துறை வந்து அரசு பின்வாங்க நினைக்கிறோம். இல்லை, அது ஆக்சுவலாக வந்து இது அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்தாங்க. என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு அது தரேன் இது தரேன்னு சொன்னார், அது எல்லாமே அவரோட சொந்த நிதியிலிருந்து தருவார்னு சொல்லி மக்கள் பலர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சோஷியல் மீடியா வைரலாக போச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பணமா ஜனமான்னு கேட்டால் எனக்கு வந்து ஜனம் தான் முக்கியம் அப்படிப்பாரு.
எதுக்கு தெரியுமா சொல்ல வரேன்? இப்போ இந்த இடத்துல ஒரு பதிவு சொல்கிறேன். முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அவரோட கோபாலபுரம் வீடு இருக்குல்ல, அந்த வீடு இப்போ அவரோட சொத்து கிடையாது. அது வந்து ட்ரஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அந்த ட்ரஸ்ட் எதுக்காக அப்படின்னா அஞ்சகம் ட்ரஸ்ட்டில் இருக்குது. அது வந்து கலைஞர் கருணாநிதி மருத்துவமனை அப்படின்னு சொல்லி அதை வந்து மருத்துவமனைக்கு அவர் டொனேட் பண்ணுறாரு. அது வந்து ஏழைகளுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் செய்வதற்காக, மருத்துவ வசதிக்காக அந்த வீட்டை தானம் பண்ணுறாரு அவர். அது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக சொத்து கிடையாது. டிஎம்கேவுடைய அந்த ஃபேமிலியோட சொத்து கிடையாது. இப்போ அது கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட்டுக்கு வந்துருச்சு. கலைஞர் அவர்கள் வந்து இந்த ஏழைகளுடைய இந்த மருத்துவம் சார்ந்த பிரச்சனை அவர் நல்லா ஃபேஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த கண் அறுவை சிகிச்சை அது போன்ற பிரச்சனை அவர் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் கடந்த காலத்தில் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, விஜய் அவர்கள் வந்து பணமா ஜனமான்னு கேட்குறாரு. இவர் படத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கிறது பலருக்கும் தெரியும். இவர் ஒரு விஷயத்துக்காக இப்போ நான் வந்து நன்கொடை கேட்குறேன். பல பேர் நன்கொடை கேட்குறேன். அதுக்கு முன்னுதாரணமாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் திடீர்னு தன்னோட பனையூரில் இருக்க அந்த வீடோ இல்லை பட்டினப்பாக்கத்தில் இருக்க வீடோ ஏதாவது ஒரு சொத்தை வந்து அவர் வந்து நான் அரசு மருத்துவ டொனேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முன்மாதிரியாக இருந்திருந்தாருன்னா இது உண்மையிலே ஒரு ஃபேஷன் விஷயம் மாதிரி இருக்கும். இன்னைக்கு இவர் சொன்ன அந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவர் செஞ்சிருக்கலாம். அவர் அந்த மாதிரிலாம் செய்யலை. ரொம்ப ஆனால் பேச்சு வழக்கில் மட்டும் பார்த்தா அந்த மாதிரிலாம் பேசுகிறாரே தவிர செயல் அது இருக்க மாட்டேங்குது. ஏன்னா பாதிக்கப்பட்ட கரூர் மக்களுக்கே கூட 20 லட்ச ரூபா கொடுத்தது அவருக்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லி அவர் இப்போ தான் ஃபீல் பண்ணி அது கவர்மெண்ட் வேலை கொடுத்தா தான் உங்களுக்கு திருப்தி அடையும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் நினச்சிருந்தா அவருக்கு அப்போயே பணத்தை உயர்த்தி கொடுத்துருக்கலாம். அவர் தான் அப்படி தான் இருக்காரு. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். இன்றைக்கி அவர் வந்து மக்கள்கிட்ட மட்டும் கேட்கல, பொதுவாக எல்லாத்தையும் கேட்குறாரு. ஒரு தனியார் நிறுவனங்கள் பெரிய யாராக இருந்தாலும் சரி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி நீங்கள் பொதுமக்கள்கிட்ட நன்கொடை கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுடைய சுகாதார நிலைமை இருக்கா அப்படின்னா அதுதான் நமக்கு அச்சமாக இருக்குது. ஸோ அப்போ ரியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் வெளியே டிரான்ஸ்பரன்ஸாக சொல்லுங்கள். இதில் என்ன இருக்குது, என்ன பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆட்சியை வந்து நீங்கள் கடன் வாங்காமல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்களோ தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய விமர்சனம் பண்ணிட்டீங்க. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு 13 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து நம்ம கடன் பெற்று விஷயத்தை செய்யக்கூடாதுன்றதுனால அப்படியே மக்கள்கிட்ட ஃபண்டு கேட்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வைக்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இல்லைன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த விஷயத்தில் வெளிப்படையாக வந்து என்ன விஷயம் நடந்திருக்கு, கடந்த ஆட்சி காலத்தில் மருத்துவத்துறை எப்படிலாம் நிர்வகிச்சிருக்காங்க, அதில் என்னென்ன தப்பு நடந்திருக்கு, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் கூட அது வரவேற்கிறதுக்கு அம்சமாக நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மருத்துவத்தை வந்து இவங்க இதை பின்னோக்கி கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற என்னோட தாழ்மையான வேண்டுகோளுக்காக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வந்து 800 தனியார் மருத்துவமனைக்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்போ வெளியேந்து ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, திமுகவை விட தனியார் மைய கொள்கையை வந்து ரொம்ப தீவிரமாக தாவேக்கு அமல்படுத்துறாங்க ஒரு கேள்வி வருது சார். அது அன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து நான் இவர் வந்து சொல்லியிருக்கிறேன்னா, இப்போ நம்ம இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இவர் வந்து 800 சம்திங் நம்பர்ஸ் வித்தியாசம் இருக்குது. நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அதோட பின்னணியில் பலரும் வேற ஒரு அரசியல் சொன்னாங்க. அது உண்மைன்றது நமக்கு தெரியல. பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவர் வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இவரோட அமௌண்ட் அதிகமாக இருக்குது. கடந்த காலத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞரோ இல்லை ஜெயலலிதா அவர்களோ அவங்க அறிவிச்ச அந்த காப்பீட்டு திட்டத்தோட அந்த அமௌண்ட் வேல்யூ இருக்குல்ல, அதை விட இவர் வந்து ரொம்ப கூடுதலான வேல்யூ அறிவிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து அதை பேஸ் பண்ணி இவங்க ஏதாவது ப்ரைவேட்டுக்கு வந்து அந்த அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. பட் அது உண்மை என்னன்றது தெரிய செகண்டரி. நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை நீங்கள் அனுமதிக்கிற அதே நேரத்தில் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறது இன்றைக்கி உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க. ஃபண்டு கொடுக்குற அளவுக்கு தான் ஃபண்டு ஏன் சொல்ல வரேன்னா, பல இடங்களில் வந்து கழிவறைகள் ரொம்ப மோசமாக இருக்குது அரசு மருத்துவமனை. ஏன்னா இவங்களே ஆய்வுக்கு போகிறாங்க. ஆய்வுக்கு போய் அங்கங்கே வீடியோ எடுத்து போகிறாங்க. இப்படி மோசமாக இருக்குன்னு இவங்களே தான் டேக் ஆஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கழிவறைகள் மோசமாக இருக்குது. எல்லா பேஷண்ட்ஸ்க்குமான பெட் வசதி இருக்க மாட்டேங்குது. பிறகு மருந்துகள் பற்றாக்குறை, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருகள் பற்றாக்குறை சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இந்த மருத்துவ சார்ந்த விஷயம் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ரொம்ப மக்கள்கிட்ட கேட்குறது தான் அப்படி இருக்குது அப்படின்னீங்கன்னா, அது காரணம் யார் அப்படிங்கிறது நீங்கள் அந்த இடத்துல ஒரு பேசணும். நீங்கள் அந்த ஒரு வெளிப்படையை சொல்லிவிட்டு நான் இதை எப்படின்னா சரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்களை நீங்கள் ஒரு முன்மாதிரியை நீங்கள் காட்டணும். அதை நீங்கள் காட்டாமல் இந்த திட்டம் நீங்கள் அறிவிச்சுன்றது அந்த திட்டத்தை வம்படியே நீங்கள் செயல்படுத்த போகும்போது அதுக்கு 750 கோடி நீங்கள் ஒதுக்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச லிட்டராக அது எனக்கு வந்து ஒரு பயனற்ற ஒன்றாக நான் பார்க்குறேன். நிறைய ப்ரைவேட் மருத்துவமனைக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறது அப்படிங்கிறது அது இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுடைய அந்த தரத்தை அதோட பலத்தை வந்து அதை பலவீனமாக்கிட கூடாது அப்படிங்கிறது நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள். அதே போல் நீங்கள் அறிவிச்சு இந்த ஃபண்டு, அதாவது மோதிரம் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு மோதிரம் ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் வந்து தன்னோட கஷ்டத்தை அதை பயன்படுத்திப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் மருத்துவமனைக்கு நீங்கள் போடுறது அந்த பணத்தை போடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது காலத்துக்கும் வந்து சஸ்டைனாக நிற்கக்கூடியது. தமிழ்நாடு வந்து ஒரு யூனிக்காகவும் தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் அப்படி இந்த விஷயத்தை மாற்றி வச்சா எனக்கு ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட கருத்தை பதிவு செய்கிறேன். ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தான் வெற்றி பெற்ற தொகுதியில் வந்து 2 மாதங்களுக்கு பிறகு வந்து விசிட் போயிருந்தார். அப்போ வந்து ஒரு சம்பவம் வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு தூய்மை பணியாளர் வந்து கை கொடுக்குறாங்க. கை கொடுக்க வந்து விஜய் அவர்கள் மறுக்கிறார். அது என்ன பின்புலம் சார்? அது எல்லாருமே ரொம்ப பெரிய விமர்சனம் பண்ணாங்க. எல்லா சேனல்ஸும் அதை நோட் பண்ணாங்க. அவங்க ஒரு சம்மந்தப்பட்ட அந்த ஒரு பெண் தூய்மை பணியாளர் கை கொடுக்க அப்படியே ஏங்குறாங்க. அவர் வந்து அதை பார்க்குறாரு. பட் அதை அவாய்ட் பண்ணுறாரு. உடனே வந்து டக்குன்னு அதிகாரி வந்து அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அது ஒரு மாதிரியான விமர்சனத்துக்குள்ளாயிடுச்சு. ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, அது நவீன தீண்டாமை அப்படின்ற மாதிரி அவர் மீது சொல்கிறாங்க. இவர் வந்து பொதுவாக வந்து எதுக்கு சொல்ல வரோன்னா, இவர் வந்து அரசு மருத்துவமனைக்கெலாம் போகிறாரு.
அந்த குழந்தை எடுத்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நேச்சராக இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க. கை கொடுக்குறதுல கூட அவர் ஒரு மாதிரியாக தான் வச்சிருக்கிறாரு. ரொம்ப இப்போ இன்றைக்கெல்லாம் நிகழ்ச்சி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கேட்கும்போது அந்த அவர் யங்ஸ்டர்ஸ்ட்டை கொடுக்குறாரு, அவர் வேண்டப்பட்ட நபர்கள்ட்ட அதை பழகுறாரு. அவங்க ஒரு தூய்மை பணியாளர்கள். அவங்க தூய்மை பணியாளர்கள்னா வந்து இயல்பிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சில டஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அது அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் அவங்கள நீங்கள் அப்படி பண்ணும்போது அவங்க அந்த தொழிலை அவங்க வந்து ஒரு மாதிரி தொழில் சார்ந்து நம்மளை வந்து கொஞ்சம் டவுன் ஆக்குறாங்களோ, நம்மளை வந்து ஒதுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு எழுவும். அதை வந்து அவங்க சரி பண்ணலாம். அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த அரசுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவாக நின்றுருக்காங்க. நான் இந்த எலெக்ஷன் அப்படி தான் பார்க்குறேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அவங்களுடைய முக்கியமான அந்த கோரிக்கைகளை முன்னாள் திமுக அரசு குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை சொல்லலை, அதை செஞ்சு கொடுக்கல. வாக்குறுதியாக சொன்னார், வாயில பேசினார், பட் அதை செஞ்சு கொடுக்கல. அதெல்லாம் அவங்களாம் இவருக்கு ஆதரவாக திரும்பினாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நபர்கள்ட்ட இவர் அப்படி நடந்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முகம் சொல்லிக்கூடிய ஆக்டிவிட்டி தான். அதே போல் இன்னொரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பல பகுதிகளில் என்னன்னா இந்த பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்களே தூய்மை பணியை பிரைவேட்டு கொடுத்துட்டு அந்த பிரைவேட் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாபுக்கு எடுக்கும் போதே என்ன பண்ணா ஒரு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து ஜாபுக்கு உள்ள வாங்க வந்துட்டு நீங்கள் எதுக்கு கையெழுத்துனா நீங்கள் எந்த விதமான போராட்டம் செய்யக்கூடாது, எந்த விதமான விஷயத்தை செய்யக்கூடாது, இதுதான் உங்கள் விஷயம், இப்படி தான் நீ ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நெருக்கடி ஏற்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பட் இதுக்கெல்லாம் அவர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் விஜயை அவர் சிஎம் ஆவதற்கு முன்பு அவர் வீட்டில் சந்திச்சு தன்னோட பிரச்சனை பேசியிருக்காங்க. ஆனால் அவர் அதை பற்றிலாம் பேசலை, பெரிய அதை பற்றிலாம் பேசலை. நேற்று அவங்ககிட்ட நடந்துக்கிறது பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு முகம் சொல்லிக்கூடிய விஷயம் தான். தூய்மை பணி அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை தொடர்பு கொண்டதான். சுகாதாரமாக இருந்தால் தான் அதில் வந்து இந்த மருத்துவ சார்ந்த தேவையை குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ ரெண்டுமே மிங்கிலான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது மருத்துவம் சார்ந்தோ இந்த தூய்மை பணிகள் சார்ந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் வந்து தன்னை நிறைய கோர்ஸ் கஸ்டின்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். செய்வார் அப்படிங்கிறதுல வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் நீங்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார்.